Happy birthday to you. Happy birthday. என்ன பண்ற? ஓகே, நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு சுப்ரமணிக்கு பர்த்டே நாங்கள் கொண்டாடுறோம். அதனால எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க. யாருக்கு? அவனுக்கு சுப்ரமணிக்கு வச்சுருந்த நெக்லஸ் வந்துட்டான். அதனால அவனுக்கு புது நெக்லஸ் வாங்கணும். சரி, சாயங்காலம் வாங்குவோம். இப்போ ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. போமா, சுப்ரமணிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம். வக்காணி இருக்கா? ஹாப்பி சுப்ரமணி. நல்லா கட் பண்ணி விட்டேன். ஒரு மழை பெஞ்சிச்சு, அதில் அவ்வளோ பூ பூத்துருக்கு. ஆமாம், அம்மா தான் டிசைட் பண்ணுவாங்க எப்போ பர்த்டே அப்படின்னு. மஹி காணி, சுப்ரமணிய காணி பர்த்டே பாய். எல்லாரும் அவனுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. போட்டுட்டியா? சுப்ரமணியனுக்கு நெக்லஸ் எல்லாம் போட்டு கட்டியா? டே 2 years ஆயிட்டானா மகா? தம்பி 2 years ஆயிட்டானா? மகாஜலம் மஹிக்கு வந்து ஸ்கூல்ல என்னடா மஹி, நாங்க எல்லாருமே வந்து ஆக்சுவலி வெஜிடேரியன். அப்பா மாலை போட்டிருக்கிறதுனால இனி மஹி குட்டியும் மாலை போட போறா. மஹி போட போறியா இன்னைக்கு? இந்த வாட்டி அப்பா கூட நீ சபரிமலை போறியா? சரி, அப்போ நீ வந்து இது ரொம்ப இதா இருக்கணும். நீ சாமி. நீ போன வருஷம் போயிட்ட, இப்போ நீ பெரிய பிள்ளை ஆயிட்ட. அது அப்படி போகக்கூடாது. சாமிகிட்ட போய் சொல்லுவியா நீ? சாமிகிட்ட போய் சொல்ல முடியாது. கேட்டு பாக்கண்டே கேட்டு பாத்து ஆமான்னு சொன்னா நான் போடுவேன். சரி 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 போடு. கண்டிப்பா நான் போடுவேன். சரிடே. அம்மா சுப்ரமணிக்கு ஒரு கேக் பண்ணவா? மினி கேக் பண்ணு. மினி குட்டி கப் கேக் பண்ணவா? ஹேப்பி பர்த்டே டு யூ. இன்னைக்கு நாங்க சுப்ரமணிக்கு பர்த்டே ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறோம். நீ யாரையா கூப்பிட போறியா? இல்லையா? நான் வீட்ல ஒரு பொம்மை இருக்கு, அந்த 2 பொம்மை எடுத்து. ஆமா, சுப்ரமணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோ. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. என்ன மஹி? சுப்ரமணியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்ந்து ஹேப்பி லாங் லைஃப் டு யூ பாடி முடிச்சிட்டு தான் அடுத்த வேலை. மஹி குட்டி வந்து சுப்ரமணி என்கிட்ட தந்துட்டு இவனை பத்திரமா வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஸ்கூலுக்கு போயிருக்கா. உனக்கு இன்னைக்கு பர்த்டேயா? அது கழுத்தில் பாசியெல்லாம் போட்டுட்ருக்குது பாருங்க. அது ஏதோ அவனுக்குன்னே செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு இந்த டெடி பியரை ரொம்ப பிடிக்கும். சுப்ரமணியை சிரிச்சிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கும் பத்தியா. இதோட பேக் ஸ்டோரி நீங்கள் வந்து என்ன கொரியா விலாக்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவனை வந்து நாங்கள் கொரியாவில் தான் வாங்கினோம். ஸோ மஹி வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தா இது கூட. சுப்ரமணின்னு நாங்கள் பேர் வச்சு ரொம்ப க்ளோஸாக இருந்தால் ஒரு டிரான்சிட் நடக்கும்போது ஏர்போர்ட்டில் வச்சுட்டு வந்துட்டா ஒரே அழுக மஹி. அதுக்கப்புறம் நாங்கள் இது டைசோவில் தான் வாங்கியிருந்தோமா. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ஊரில் ஸ்டே பண்ணியிருந்தோம் கொரியாவில். அங்கே உள்ள டைசோவில் போய் செக் பண்ணி பார்த்தோம். இதே சுப்ரமணி அங்கேயே இருந்துச்சு. அதனால 2வது வாங்கினவன் தான் இவன். மஹி கீழே விடலையே பார்த்தியா. அதுக்கப்புறத்துலேருந்து அவ்வளவு பத்திரமா அவனை வச்சு இன்னும் 1 year ஆகப்போகுது. இதை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவா. இன்னைக்கு இவனோட பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ரைட் அப்பா? அப்பா நினப்பா லூசு, உங்களுக்கு கூட மாட்டிட்டோமோ. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இட்லி, பாயில்டு மூங் தால், அதுக்கப்புறம் சாம்பார். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லஞ்ச் ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்லி ரிமைண்டர், உங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, வாரியல் தெரியலையே. இன்வெர்ட்டர் வாரியல் எனக்கு தெரியலடா. கீழே இருக்கும், மேலே இருக்காது. சரி, இப்போதைக்கு ஊற்றுடே, அப்புறமா தொடச்சிக்கலாம். இதுக்குன்னு உண்டான இந்த இன்வெர்ட்டர் வாட்டர் வந்து கடையில் கிடைக்கும். ஸோ அதை வாங்கி ஊற்றுங்க. அப்போ தான் வந்து நம்ம சார்ஜ் நிற்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் கீழே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஊற்ற டைம் ஆனதுனால பவர் நிற்க மாட்டேங்குது. என்ன தூசி. இந்த பர்டிகுலர் ரேக் வந்து இன்வெர்ட்டருக்குனே உள்ள ஒரு ரேக்கு. நான் இது அமேசானில் தான் வாங்கினேன். இது நீங்கள் அப்படி இழுத்துடலாம் அந்த இதை வந்து. ஸோ பார்க்குறதுக்கும் நமக்கு வந்து ஒரு டிஸ்பிளே ஸ்டாண்டு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்வெர்ட்டர் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஊற்றிட்டியா? கீழே 3 பாட்டில் ஊற்றிருக்கியா? ஓகே, ஸோ டன். இனி ஒரு பல மாதங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சுப்ரமணி பர்த்டேக்கா? அவனுக்கா? ஹாப்பி பர்த்டே சுப்ரமணி. சுப்ரமணி சுப்ரமணின்னு இல்லாமல் சுப்ரமணின்னு போட்ட பத்தியா? அதுதான் அவன் பேர். சுப்ரமணி தானா? சரி, ஓகே. மகி வந்தா ஹாப்பியா இருப்பான். இது எப்படி எடுத்த? இது எங்க இருந்து எடுத்த? பழைய காலத்துல வந்தாரு. மகா எனக்கு ஹேர் ஸ்டைல் ஏதோ பண்ணி விடியேன்னு சொல்லியிருக்கா. நானும் நம்ம தலையில யாராவது கை வைக்க மாட்டாங்களான்னு தான் வெயிட்டிங். அதனால கரும்பு தின்ன கூலியா அப்படிங்கிற மாதிரி மகா ஏதாவது பண்ணு மகா. மகா குட்டி எனக்கு பண்ணி விட்ருக்க பாருங்க. நேற்று நான் உங்களுக்கு காணிச்சேன்ல அந்த கம்மல், இது உன்னோடது தானே மகா? ஸோ விங்ட் ஐலைனர் அழகாக போட்டு விட்ருக்கா. நல்லா இருக்கா? ஓகே, அடப்புறேன். மகா எனக்கு போட்டுவிட்டா அழகா இருக்கா? இந்தியன் மாதிரி பண்ணி விட்டா. இந்தியனா? லஞ்சுக்கு மிளகா பஜ்ஜி போட்டிருக்கேன். காய்கறி கேரட் அண்ட் பொட்டேட்டோ போட்டு பொரியல், கீரை சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது டோஃபு புர்ஜி அண்ட் வத்தல். இதுதான் இன்னைக்கு லஞ்ச். மகா குட்டியோட டாட்டூ ஸ்டிக்கர் கலெக்ஷன் டைசோலேருந்து வாங்கினேன். டைசோவில் வாங்கினதுன்னா இங்கே வருங்க. இது ஜஸ்ட் நம்ம என்ன டெம்பரரி டாட்டூ எது வேணுமோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அது நம்ம வேண்ட கூடியது கட் பண்ணி எனக்கு எது தெரியுமா வேணும்? எனக்கு இந்த வேர்ட்ஸ்ல வந்து பிலீவ் இன் மீ அதுவும் அந்த குட்டி ஹார்ட் எனக்கு இங்கே வைக்கணும். சரியா? இதா? எஸ். உனக்கு அப்பாக்கு நான் அப்பாவுக்கு வச்சுட்டு இல்லை, அப்பாவுக்கு வேலை மேலே 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 தூக்கு. அப்பா எது கேட்டா காணி? அப்பா கேட்கல, நானே தான் போட்டுட்டேன். அப்பா 60 ரூபா தான்டா ஒரு பேக்கு. இதா? நைஸ். மகி, மகா உனக்கு என்ன பண்ணியிருக்கா? சுப்ரமணி சுப்ரமணிக்கு வச்சு விட்டுருக்கியா பர்த்டே பாய்க்கு? காணி பார்ப்போம். சுப்ரமணிக்கு ஒரு தம்பி. ஸோ மகா வந்து சுப்ரமணிக்கு ஆதார் கார்டு பண்ணியிருக்கா. இங்கே பாருங்க, ஃபோட்டோ, நேம் சுப்ரமணியா, நேம் சுப்ரமணி. அது காணி நான் சொல்லி. மதர் மஹி, சிஸ்டர் நேம் மகா, grandmother name Marti, grandfather name Satish, born on 17/12/2024, date Tuesday. ஆமா தா இங்க வருங்க. இருந்த ஆதார் கார்டு பண்ணியிருக்கா. தேந்தா உன் பேரனுக்கா ஆதார் கார்டு? உன் பேரனுக்கு ஆதார் கார்டு நல்லா இருக்கா? கேவி இல்லை, கேவி. மஹி, சுப்ரமணிக்கு கேக் கட் பண்ணும்போது என்ன பாட்டு பாடணும்? Happy birthday. அப்பா என்ன பாட்டு பாடணும்? Happy birthday to you. No, happy birthday to you. Happy birthday to you. இல்ல என்ன பாட்டு தெரியுமா? கரடி மாமா எங்க போனீங்க? பர்த்டே பார்ட்டிக்கு தான் போறேன். எங்க போறீங்க? என்ன சுப்ரமணியோட பர்த்டே வந்தாச்சு. என்னோட குட்டி பிள்ளைக்கு பர்த்டே வந்தாச்சு. என்ன கணக்கு நீ பிறந்தநாள் என்ன? நான் சொல்லுவேன். டெய்லி டிசம்பர் தான் இவ்வளவு. ஓகே, அப்போ அந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டியா? ஏன்னா அடுத்த வருஷமும் சேம் டேயில் கொண்டாடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இப்போ தான் பவர் வந்துச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி ஃபுல்லாக பவர் கட்டு. நான் வந்து நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி டோ வந்து நம்மளோட ஸ்டாண்ட் மிக்சரில் இங்கே பிசைஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா பெப்பர் மீல் மேக்கர் இருக்குல்ல, அதை வச்சு தான் ஒரு கிரேவி பண்ண போகிறேன். நம்மளோட ஸ்பைசி பெப்பர் சோயா சங்க்ஸ் கிரேவிக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பீஸ் பட்டை, 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க.
கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். பச்சை மிளகா 1, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இப்போ மசிஞ்சு வர்ற வரைக்கும் இதை குக் பண்ண போகிறோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1.25 டீஸ்பூன் போல் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணி இதை ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மசாலா நல்ல தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் மீல் மேக்கரை வந்து வேக வச்சு குட்டி குட்டி துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து திக்கான ஒரு மசாலா மாதிரி பண்ண போகிறேன், அதனால 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணுறேன். லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் நம்ம கிரேவி நல்லா கொதிச்சாச்சுங்க. இங்கே பாருங்க, ஒரு 10 கேஷ்யூ நட்டை அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ கேஷ்யூ நட் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்ல திக்காகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கை நிறைய கொத்தமல்லி கீரை. நம்மளோட சோயா சங்க்ஸ் பெப்பர் கிரேவி ரெடி. உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு, நம்ம எல்லாருமே ப்ரோட்டீனை எப்படி டயட்டில் இன்க்ளூட் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருப்போம்ல. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஹேக்கு. ஸோ ரெகுலராக சப்பாத்தி போடுறதுக்கு பதிலாட்டு மூங் தால் சப்பாத்தி, இது ஆக்சுவலி நான் காலையில் பாயில் பண்ண மூங் தால் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இதில் உப்பு தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கீரை, காரத்துக்கு கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதோட மூங் தால் மிக்சர் ரெடி. நீங்கள் மூங் தாலுக்கு பதில் அவிச்ச சென்னா தால் கடலைப்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மூங் தால் பராட்டா போட்டுடலாம். ஸோ மாவுக்கும் ஃபில்லிங்க்கும் உள்ள ப்ரப்போர்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. நிறைய ஃபில்லிங் வைக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். டின்னர் முடிச்சாச்சு. இப்போ வந்து பசங்க வந்து டியூஷன்லேருந்து வரக்கூடிய டைம் ஆகிடுச்சு. மஹி வந்து மெனக்கிட்டு சொல்லிட்டு போனது சுப்ரமணிக்கு பர்த்டேக்கு கேக் கட் பண்ணணும், கேக் செஞ்சு வை அப்படின்னு. அதனால குவிக்காக என்னோட மைக்ரோவேவ் கேக் ரெசிபி எக்லெஸ் தான், அதை செஞ்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். அண்டர் 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஸோ வாங்க குவிக்காக ஒரு கேக் பண்ணிடலாம். நம்மளோட எக்லெஸ் வெனிலா கேக் பேட்டர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு 90 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 கப் தயிர், 50 ml பால், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 கப் சுகர், ஒரு பிஞ்ச் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதில் 1 கப் மைதா மாவு. நீங்கள் இதுக்கு மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணலாம். இதை ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிடுங்க, ஒரு ஸ்மூத்தான பேட்டர் ஆட்டு. வெனிலா கேக் பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக திக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுல் எடுத்திருக்கேங்க. அதில் நான் ஒரு சர்க்கிளாக பார்ச்மெண்ட் பேப்பர் கட் பண்ணி அதை லைன் பண்ணி சைடெல்லாம் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஆடியோட எக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர் தான். வெனிலா கேக் பேட்டர் இருக்குல்ல, இதை இந்த பேனில் ஊற்றிடலாம், இந்த பவுலில். மைக்ரோவேவ் கேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பவுலுக்கு பாதிக்கு மேலே ஃபில் பண்ணாதீங்க, ஏன்னா இது நல்லா ரைஸ் ஆகும். இதுக்கு வந்து கன்வெக்ஷன் மோட் தேவை அப்படின்னு கிடையாது. அதனால நான் ரெகுலர் மோடில், நீங்கள் நார்மல் மைக்ரோவேவ் இருந்தாலுமே ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து 3.5 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு மைக்ரோவேவும் டிஃபர் ஆகும். உங்கள் மைக்ரோவேவில் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நம்மளோட கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. ஸோ எந்த பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேட்டில் நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் ஒட்டி இருக்கிறதுனால அது விழுந்துடும். பார்ச்மெண்ட் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட சுப்ரமணியோட அம்மா வந்தாச்சு கேக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை ஜென்டிலாக மேலே ஊற்று மஹி, அப்படி போர் பண்ணு. எஸ். ஸோ நான் வந்து அந்த இதில் என்ன வச்சுருக்கேன்னா சாக்லேட்டும் கொஞ்சம் க்ரீமும் மட்டும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான். அப்படி தான் ஊற்றணும். எம் எம். போதும் 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 போதும்டா. தடவாத. அதுவே ட்ரிப் ஆகும். ஸோ நம்மளோட கேக் வந்து சூப்பராக ட்ரிப் பண்ணியாச்சு. நீ ஸ்ப்ரிங்கிள்ஸை வச்சு மேலே டெக்கரேட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ சிம்பிளாக அண்டர் 10 மினிட்ஸில் இந்த கேக் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். சுப்ரமணி அங்கே போட்டாச்சு, பர்த்டே பாய் அங்கே கிடக்கணும். பர்த்டே பாயை தூக்கி போட்டாச்சு. இவா கேக்கை 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. இவா அம்மா, அவள் வந்து அக்கா. ஹாப்பி
ஹாப்பி பர்த்டே. சரி கேக்கு செட் பண்ணுங்க, அந்த கேண்டில்லாம் வச்சு. சுப்பிரமணிக்கு பர்த்டேயா? சதீஷ் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் எனக்கு நெல்லிக்காய் ஜூஸை பிழிஞ்சுக்கிறேன். அப்படி பிழிஞ்சிட்டு இருக்கான் இங்க. இல்ல லைட் இருக்கட்டும், அப்பதான் அழகா இருக்கும். இருக்கட்டும். இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சுப்பிரமணி கண்ணை முடிக்கோ. அது வேண்டாம்டா, அது இருக்கட்டும். மகா அது இருக்கட்டும். இதுக்கு பிறந்த நாளுக்கு கூட இவ்வளவு ஓடல. ரெடி. மைனி போய் கிட்ட நின்னுக்கோங்க. ரெடியா? ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. அப்பா பாடுப்பா. டியர் சுப்பிரமணி. சுப்பிரமணி சிரிக்கி. அம்மா சுப்பிரமணி சிரிக்கம்மா. சின்ன பேபி 1 year பேபி இல்ல, அதனால அம்மா சாப்பிடுவா. அம்மா சாப்பிடுவா. இந்த லைட்டை போட்டு விடுங்களேன். எல்லாரும் வாங்க, கேக் எடுத்துக்கோங்க. ஹாப்பி பர்த்டே சுப்பிரமணி. இதுதான் அம்மாவோட கிஃப்ட். தேங்க்யூ. யமி. ஊதவே இல்லை, ஊதுறதுக்கு முன்னாடி கேக் இப்போ ஊதிட்டியா? சரி, இன்னைக்கு இதோடி vlog முடிச்சுக்கலாமா? பாய் சொல்லிருங்க. மகாமகி பாய். 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 பாய்.